السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. தினம் ஒரு ஹதீஸ் என்ற வரிசையிலே இன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை பார்ப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம், அது மட்டும் இல்லாமல் பல கிதாபுகளில் அறிவிப்பு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அபகல்லர் ரிஜாலி இலல்லாஹி தஆலா அல் அலத்துல் ஹசீம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபகல்லர் ரிஜாலி இலல்லாஹி அல் அலத்துல் ஹசீம். அல்லாஹ்விடத்திலே மக்களிலே மிகவும் அல்லாஹ்விற்கு வெறுப்பானவர், கோபத்திற்கு ஆளானவர் யார் என்று சொன்னால் அல் அலத்துல் ஹசீம், கடுமையாக தர்க்கம் செய்யக்கூடியவன், சண்டை போடக்கூடியவன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலத்துல் ஹசீம் என்று சொன்னால் தேவையில்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல், எதற்கு சண்டை போடுறோம் அப்படிங்கிறதே இல்லாமல், ஒரு சிறிய சிறிய விஷயத்திற்கெல்லாம் மாபெரும் சண்டைகளை இட்டு இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடியவருக்கு அலத்துல் ஹசீம் என்று சொல்லுவாங்க. யுஹாசிமு பிஹக்கின் லாக்கின்னஹு லா யக்தசிரு அலா ஹதரில் ஹதஇ. தவறு எதுனே விளங்காது, சும்மா ஏதோ ஒரு விஷயத்துக்கு போய் சண்டை போட்டுட்ருப்பாங்க. பல் யுல்ஹிரு ஜியாதத்த வ யுபாலிகு ஃபில் ஹுசூமா. அதிகத்தை வெளிப்படுத்துவார், மேலும் தர்க்கத்தை அதிக தர்க்கத்திலே எல்லையை அடைவார் என்று சொல்லுவாங்க. தேவையில்லாத முறையில் சர்ச்சை செய்யக்கூடியவர், சண்டை போடும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வல்லு விழுறதுன்னு சொல்லுவோம்ல நம்ம, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயமா என்று இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடக்கூடிய மனிதர்களை அல்லாஹு தஆலா இன்ன அபகல்லர் ரிஜால், மனிதர்களில் அல்லாஹுக்கு மிகவும் வெறுப்பானவர்கள், கோபத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். பொதுவாக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை திட்டுறதை கூட அல்லாஹ் விரும்புவதில்லை, அல்லாஹ் ரசூல் விரும்புவதில்லை. சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன். ஒரு முஸ்லீமை திட்டுவது அது பெரும்பாவத்திற்கு சமமான பாவம். அடுத்து சண்டை போடுவதற்கு குஃப்ருக்கு சமமானது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே அல்லாஹும் ரசூலும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை திட்டுவதற்கு, ஏசுவதற்கு விரும்பலை. அது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, ஹதீம்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சினீன். 10 வருஷம் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத்து செஞ்சேன். அவர்கள் சில நேரத்தில் என்ற ஒரு வேலை சொல்லுவாங்க, நான் அப்படியே போகிற மாதிரி போவேன், பிள்ளைங்க விளையாடிட்டு இருப்பாங்களா, அந்த சிந்தனை நான் மறந்து போயிடுவேன். முக்கியமான வேலைகள்லாம் சொல்லுவாங்க, போகிற பற்றி மீட்டிங் பண்ணும், அபூபக்கர் கூப்பிடுங்க, உமரை கூப்பிடுங்கன்னு யாராவது வேலை சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலைகள் சொல்லும் பொழுது கூட மறந்துடுவேன், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தையும் மறந்துடுவேன், விளையாட ஆரம்பிச்சிடுவேன். ரொம்ப நேரம் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து, வீட்டை விட்டு வெளியே வந்து, என்னம்மா அனஸ் சொல்லிட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் பேச முடியாது, சொல்லலான்னு சொன்னால், போய் சொல்லுமா, இப்போ போய் சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் செய்யலை, ஏன் செஞ்ச, ஒரு இந்த மாதிரி வார்த்தை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பயன்படுத்தியதில்லை. வெறும் 10 வயசு சிறுவர்கள் இவர்கள் 10 வருஷம் ரசூலுல்லாஹ்ட்ட ஹிதுமத் செஞ்சாங்க. அப்போ அந்தளவு பண்பாட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா, வல்யாஃபு வல் யஸ்ஃபஹு. சிறிய சிறிய தவறுகள் மனிதர்களுடைய வாழ்க்கையை நிகழதான் செய்யும், அதை விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க, அதை இணக்கமாக கொள்ளுங்கள். ஏன் அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு, அல்லாஹ் அவங்களை மன்னிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்களா என்று சொன்னான். ஒரு முறை ஹாரூன் ரஷீத் மன்னர், அவருக்கு முன்னால் ஒரு பெரும் குற்றம் செய்தவர் நிற்க வச்சுட்டாங்க. உனக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறேன், கடைசி ஆசை ஏதாவது இருக்குதா, இல்லை உனக்கு நான் தண்டனை கொடுக்கலான்னு இருக்கிறேன், உன்னை என்ன பண்ணலான்னு சொல்லி பண்ண பாவத்துக்கு, இப்போ சின்ன பாவம் சாதாரண பாவம் இல்லைன்னு உனக்கே தெரியும், இதுக்கு
மரண தண்டனை தான் சொல்லி உனக்கு தெரியும், அது இருக்க உனக்கு என்ன தண்டனை கூட நானே உன்ட்டு கேட்குறேன் சொல்லு அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், அறிவாளியான மனுஷன், நீங்கள் பெரும் பாவங்கள் செய்ததற்கு பின்பு எந்த பாவங்களுக்கு நரகம்தான் தண்டனை தெரிஞ்சதற்கு பின்பு அல்லாஹ் உங்களை மஹ்ஷர் மைதானத்தில் இதே மாதிரி நிற்க வச்சு கேட்குறான், உன்ட்டு எப்படி நடந்துக்கிட்டோம் ஹாரூன் ரஷீத் என்று கேட்டானே, என்ன பதில் சொல்லுவீங்க? அதுதான் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு. என்ன மன்னிக்கணும் தான் சொல்லுவேன். அப்போ அதுதான் நானும் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே போப்பா மன்னிச்சு விட்டேன்ப்பா அப்படின்னாங்களாம். பக்கத்தில் ஒரு மந்திரி சொன்னாரான், இப்போ அவன் பெரிய குற்றம் செஞ்சுருக்கான், அவன் நம்ம இந்த மாதிரி பெரும் குற்றத்தை நம்ம மன்னிச்சோன்னா எதிரிகளுக்கு நம்ம நாட்டு மேலே ரொம்ப அசால்ட்டாயிரும், நம்ம நாட்டை மதிக்காமல் போயிடுவாங்க, அதனால் அரசாட்சியே கௌரவ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரான். உடனே சரி அவர் திரும்ப கூப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. திரும்ப கூப்பிட்டு நிற்க வச்சுட்டாங்க. என்னப்பா இந்த மாதிரி மந்திரி சொல்கிறாரு, அதெல்லாம் முடியவே முடியாது, கண்டிப்பாக தண்டனை என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொன்னாராம், ஒரு வேளை இல்லாத நம்ம மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான்னு சொல்லி அனுப்புகிற சமயத்தில் நீங்கள் வேகமாக போயிட்டுருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு மலக்கு அல்லாட்ட இந்த மாதிரி போட்டு கொடுத்து திரும்ப உங்களை கொண்டு போய் கியாமத்து மஹ்ஷருக்கு முன்னாடி நிற்க வச்சு எல்லாம் திரும்ப கேட்டேன், எப்போ என்ன நாடுவீங்களோ அதை தான் நான் ஆடுறேன்னு நானும். உடனே அவர் மன்னர் பதறி போயிட்டார், அல்லாட்ட மன்னிக்கணும் தான் இப்போ நாடுவேன், அப்போ அதை தான் நான் ஆடு போப்பான்னு சொல்லி மந்திரி அமைதியாக இருக்க சொன்னார். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான், பெரும் குற்றம் செய்தவர்கள் தான் அல்லாஹ் தஆலா எவ்வளோ ஈஸியான முறையில் எவ்வளோ கண்ணியமான முறையில் மன்னிச்சு வர்றான் பார்த்தீங்களா. இந்த குணத்தை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டு கொண்டு இருப்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஆண்களில் மிகவும் வெறுக்கத்தக்கவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த தீய விஷயத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அவருடைய அன்புக்குரியவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.